அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஜிகே ஃபுல் ரிவிஷனாக ஒரு 150 கேள்விகள் டே 1ல் என்னங்கிறத பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு இன்னொரு 13 நாட்கள் தான் இருக்குது. இதை கண்டிப்பாக ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கங்க. வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்த்துடலாம். நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? நம் நாட்டின் தேசிய குறிக்கோள் வாய்மையே வெல்லும் எதிலிருந்து பெறப்பட்டது? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, உபநிடதத்திலிருந்து பெறப்பட்டதாகும். உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுண்ட் சின்ராம் எங்கே அமைந்துள்ளது? அதாவது மவுண்ட் சின்ராம் எங்கே அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க, மவுண்ட் சின்ராம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவில் அமைந்துள்ளது. மேகாலயா என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் யார்? பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றியவர் ஆப்ஷன்ல ஹரிசேனர் என்பது சரி. ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் கடைபிடிக்கப்படும் நாள் எது? மக்கள் தொகை தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 11 அனுசரிக்கப்படுகிறது. தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது எது? தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்குவது யார் கட்டிய கல்லணைன்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன் கட்டிய கல்லணை தான் தமிழர்களின் நீர் மேலாண்மையை விளக்கும் அணையாகும். எந்த ஏரி இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரியாகும்? அது எந்த ஏரி? இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கா ஏரி தான் இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரி. சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு எது? ஆப்ஷன்ல பாருங்க, சங்ககால நிர்வாக முறையில் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பாக இருந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் என்பது சரியான விடை. லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது? லட்சத்தீவு கூட்டங்களை எந்த கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது? அது எத்தனை டிகிரி கால்வாய்ன்னு பார்த்தீங்கன்னா 8 டிகிரி கால்வாய் தான் லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது. வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியது யார்? வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியது ஆப்ஷன்ல பாருங்க, 2ஆம் நந்திவர்மன் என்பது சரியான விடை. கொங்கன் ரயில்வே அந்த திட்டம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கொங்கன் ரயில்வே அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? கொங்கன் ரயில்வே எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1998ஆம் ஆண்டு. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோ பதிவில் தவறுகள் இருந்தால் என்ன, நான் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லிடுறேன். சாரி, சிந்து வெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள். சிந்து வெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கலை சிலை எதுவாகும்? சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் முறையை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் வெண்கல சிலை எதுன்னு பாருங்க, ஆப்ஷன்ல நடனமாடும் பெண் என்பது சரியான விடை. இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் எது? இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம் ஆப்ஷன்ல மகாராஷ்டிரம் என்பது சரியான விடை. PM மலபாரி என்பவர், அவர் ஆசிரியரா மருத்துவரா? PM மலபாரி என்பவர் யார்? அவர் ஒரு பத்திரிகையாளர் என்பது ஆப்ஷன் டி சரியான ஒன்று. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு அது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1872ஆம் ஆண்டு. சாரதா குழந்தை திருமண மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எத்தனை வயதாக நிர்ணயித்தது? மசோதாவானது சிறுமிகளுக்கான குறைந்தபட்ச திருமண வயதை எத்தனை வயது அப்படின்னு நிர்ணயிச்சாங்க அந்த சாரதா திருமண மசோதாவில்.
ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 14 வயது என நிர்ணயம் செய்தது. பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடத்தப்பட்டது? ஆப்ஷனில் சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் என்ன? மாநிலம் எதுன்னு பாருங்க. அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலம் ஆப்ஷன்ல நம்ம தமிழ்நாடு தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? கீழ்காணும் கவர்னர்களுள் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்திய கவர்னர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு என்பது சரி. என் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. இதுல எந்த மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது? அதனால தான் பார்த்தீங்கன்னா அது சிவப்பு நிறமாக. அதனால செம்மண்ணில் தான் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு எது? துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய அரசு அது எந்த அரசுன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அரசு தான். துணைப்படை திட்டம் வெல்லஸ்லி பிரபுவால் கொண்டு வரப்பட்டது. உலக மண்ணாளாக கடைபிடிக்கும் நாள் எது? உலக மண்ணாளாக கடைபிடிக்கும் நாள் ஆப்ஷன்ல டிசம்பர் 5 என்பது சரியான விடை. இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை எந்த அணை? உயரமான புவியீர்ப்பு அணை எது? பக்ரானங்கள். இந்த அணை தான் இந்தியாவிலேயே உயரமான புவியீர்ப்பு அணையாகும். கர்நாடக போர்களில் ஈடுபட்டிருந்த போது ஏற்பட்ட செலவினங்களுக்காக கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் யார்? கர்நாடக போர்ல ஏற்பட்ட செலவின் காரணமாக கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து கடனாக பணத்தை வாங்கியவர் ஆப்ஷன்ல ஆற்காடு நவாப் அவர்கள். சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யார்? சந்தா சாஹிப்பின் 3 முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர்கள் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் ஆவார். விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? விடுதலை நாளாக இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா 1930 ஜனவரி 26ஆம் தேதி அன்று விடுதலை நாளாக அறிவிக்கப்பட்டது. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? முதலாவது வனங்கள் சட்டம் அவங்க ஆங்கிலேயர் காலத்தில் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1865ஆம் ஆண்டு. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா அவர்கள். ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா MC ராஜா என்பது சரியான விடை. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா P. ரங்கையா அவர்கள். சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகேயுள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் ஆப்ஷன்ல T. பிரகாசம் அவர்கள். கடைசி ஒன்று டேஸ் அதாவது என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். அது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு என்ன? அதான் கேள்வி. ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா பாக்சைட் தான் பார்த்தீங்கன்னா அலுமினியத்தின் ஒரு வகையான தாது, அதாவது ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது நாட்டுடைமையாக்கப்பட்டது? ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு என்ன? இதுல 1949ஆம் ஆண்டு தான் இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமையாக்கப்பட்டது. வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த டெல்லி சுல்தான் யார்? வேலை வாய்ப்பின்மை சிக்கலை தீர்ப்பதற்காக வேலை வாய்ப்பு அலுவலகத்தை அமைத்த
டெல்லி சுல்தான். ஆப்ஷன்ல அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரோசோ துக்ளக் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி, அதாவது பெரோசோ துக்ளக். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாரு, பெரோசோ துக்ளக் என்பது சரியான விடை. ஸ்லாட்டர் கிராமம் என அழைக்கப்படும் இருவேல்பட்டு கிராமம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஸ்லாட்டர் கிராமம் இது எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? இதுல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது தான் ஸ்லாட்டர் கிராமமாகும். மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை பூட்டானின் 4ஆம் அரசர் ஜிக்மே சிங்கே வாங்சுக் என்பவரால் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதாவது கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் GNHI. இதை வந்து உருவாக்கியவர் பூட்டான் அரசர் 4ஆம் அரசர் ஜிக்மே சிங்கே வான்சுக். எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970ஆம் ஆண்டு அந்த பதத்தை உருவாக்கினார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து தான் நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யாருடைய கூறுகளில் முக்கியமானதாக இருந்தது? இவர் கூறிய கூற்றுகள்ல முக்கியமானதாக இருந்தது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் கிராமங்களிலிருந்து நகரங்கள் வரை கட்டமைக்கப்பட வேண்டும். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் என்பது சரி. பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? அப்ப இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் குழாய் மூலம் விநியோகம் செய்யும் முறையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார். பெரியார் எந்த ஆண்டிலிருந்து ஈரோடு நகராட்சியின் தலைவராக பதவி வகித்தார்? அது எந்த ஆண்டில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா 1917ஆம் ஆண்டிலிருந்து. இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தியவர் அவர் உள்ளாட்சி அமைப்புகள் இதெல்லாம் பண்ணதுனால ரிப்பன் பிரபு தான் இந்தியர்களுக்கு சுதந்திரத்தின் சுவையை அறிமுகப்படுத்தினார். 2 அடுக்கு முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என கூறுவது எந்த குழு? 2 அடுக்கு முறை, பஞ்சாயத்து ராஜ் முறை மற்றும் அரசியல் கட்சிகள் அனைத்து தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் என கூறுவது எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா குழு என்பது சரியான ஒன்று. நாடாளுமன்ற ஆட்சி முறை குறித்த தவறான கருத்து எது? நாடாளுமன்ற ஆட்சி முறை குறித்த தவறான கருத்து மத்திய சட்டமன்றம் அதிகாரம் படைத்தது. அரசின் தலைவர் குடியரசுத் தலைவர் ஆவார். கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் உள்ளவை அப்படிங்கிறது சரிதான். பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் ஜனாதிபதி ஆகிறார் என்பது அது பிரதமர்னு வரும். அதுதான் வந்து தவறான கருத்து. நேபாளத்தின் கடைசி மன்னர் யார்? நேபாளத்தின் கடைசி மன்னர் ஆப்ஷன்ல பாருங்க நானேந்திரா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நேபாளத்தின் கடைசி மன்னராவார். அமெரிக்க அதிபர் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? அமெரிக்க அதிபர் தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னு பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பது சரியான விடை. இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு. சிவசுப்பிரமணியனார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்? இவர் வந்து கட்டபொம்மனின் அமைச்சர் சிவசுப்பிரமணியனார். இவர் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் சிவசுப்பிரமணியனார். திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? இவங்க தான் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டனர். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் என்பது சரியான ஒன்று. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? அது எந்த அமர்வுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல கல்கத்தா அமர்வு என்பது சரியான விடை. கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. இவர் வந்து காமராசரின் அரசியல் குரு எஸ் சத்தியமூர்த்தி. அவர்தான் சுயராஜ்யவாதி ஆவார். இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடத்தப்பெற்றது? இந்தி எதிர்ப்பு மாநாடு நடத்தப்பட்ட இடம் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல சேலம் என்பது சரியான விடை. சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? இந்த கிளர்ச்சியினால தான் வந்து பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது?
அது எந்த கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா முண்டா கிளர்ச்சி என்பது சரியான விடை. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? 1916 ஏப்ரல்ல தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் திலகர் என்பது சரியான விடை. பின்புதான் அன்னி பெசன்ட் அம்மையார் வருவாங்க. யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? அது யாருடைய பணி மற்றும் இயக்கம்? அவர் மூலியம் தான் பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் என்பது சரியான விடை. ராஸ்ட் கோப்தார் இது யாருடைய முழக்கம்? இது எந்த இயக்கத்தின் முழக்கம்னு பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கத்தின் முழக்கமாக அமைந்தது ராஸ்ட் கோப்தார் என்பதாகும். 1954இல் இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் இது தொடர்பானது. 1954 இந்தியா மற்றும் சீனாவால் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் எது தொடர்பானதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சசீல கொள்கை, 5 கொள்கைகளுடன் இணைந்திருத்தல் என்பது ஆப்ஷன் டி வந்து சரியான ஒன்று. நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது எது? நமது வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாதது பார்த்தீங்கன்னா உலக ஒத்துழைப்பு, உலக அமைதி, இனச்சமத்துவம், காலனித்துவம் என்பது நமது நாட்டின் வெளியுறவு கொள்கையுடன் தொடர்பு இல்லாததாகும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எத்தனை முறை திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை பார்த்தீங்கன்னா எத்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை திருத்தப்பட்டுள்ளது. ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? இதுல ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும் பார்த்தீங்கன்னா இயல்புரிமை மூலம் குடியுரிமையை பெற முடியும். பின்வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? எந்த உரிமை? அந்த உரிமை பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை என்பது சரியான ஒன்று. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கப்பட முடியும். அது எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையினால அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட முடியும். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? அரசியல் அமைப்பின் தலைவர், நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவராவார். ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவின் சபாநாயகர் தான் ஒரு மசோதா நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது என்ன? லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது ஆப்ஷன்ல 25 வயது எம்பி ஆவதற்கு. கடைசி ஒன்று, இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது பெற்ற அமைப்பு எது? இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் பெற்ற அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான், நாடாளுமன்றம் என்பது சரியான விடையாகும். சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும்? ஒருத்தர் சட்டமன்ற மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது முடிந்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல பாருங்க, அவருக்கு பார்த்தீங்கன்னா 30 வயது முடிந்திருக்க வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் சட்ட மேலவை கிடையாது. நவம்பர் 1986 எம்ஜிஆர் காலத்தில் சட்ட மேலவை வந்து நீக்கப்பட்டது. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவரை நியமிப்பவர் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க குடியரசு தலைவர் என்பது சரி. பட்டங்கள் அளித்து வேறுபடுதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு என்ன? பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 18ஆம் சட்டப்பிரிவு தான் பட்டங்கள் அளித்து வேறுபடுத்துதலை தடை செய்யும் சட்டப்பிரிவாகும். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் எது முதல் எதுவரை சமத்துவத்தை அளிக்கிறது? எந்த சட்டப்பிரிவுகள் மூலம் இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது?
இந்த சட்டப்பிரிவுகள் ரொம்ப முக்கியம். 14 முதல் 18 வரை உள்ள சட்டப்பிரிவுகள் தான் குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறது. இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எந்த நாள்? இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், இது 7th பாலிட்டியில் இருக்கும், நுகர்வோர் உரிமை. அதில் இந்தியாவில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் 24, 1986 என்பது சரியான விடை. மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் யார்? மக்களவையின் சபாநாயகர் பதவி வகித்த முதல் பெண் ஆப்ஷன்ல மீரா குமார். அவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல் பெண் சபாநாயகராக மக்களவையில் பதவி வகித்தார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்னு பாருங்க. 1915ஆம் ஆண்டு. இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படுவது எது? இந்தியாவில் தங்க இலைப்பயிர் என அழைக்கப்படும் பயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா சணல் என்பது சரியான விடை. தங்க இலைப்பயிர் சணல் என்பது சரியான விடை. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி அவர்கள். கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ல ஜிதேந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரந்தர் குமார் கோஷ். இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணாங்க, கல்கத்தாவில் அணுசீலன் சமிதியை நிறுவியவர்கள் ஆவார்கள். பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது யாரால்னு பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியாவால் நிறுவப்பட்டது. இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதற்கு எதிராக தான் திலகர் வழக்கு தொடுப்பாரு. அதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல் என்பது சரியான ஒன்று. கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ல லாலா ஹர்தயால் என்பவரால் நிறுவப்பட்ட கட்சி தான் கதார் கட்சி ஆகும். தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பிய காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் எது? அவர் ராஜ்குமார் சுக்லா அழைப்பாரு. அவர் முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் சம்ரான் சத்தியாகிரக போராட்டமாகும். கீழே குறிப்பிடப்பட்டுள்ள தலைவர்களும் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பில்லாத தலைவர் யார்? ஆப்ஷன்ல ராஜாஜி என்பது சரியான விடை. சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு, சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் சுயராஜ்ய கட்சியுடன் தொடர்பு உடையவர்கள் ஆவார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல 1925ஆம் ஆண்டாகும். முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1854ஆம் ஆண்டாகும். 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்கள்ல வெற்றி பெற்றது? 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற மொத்த மாகாணங்கள் எத்தனை? இதுல 1937 காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. எப்போது முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது? முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்த ஆண்டு நாள் ஆப்ஷன்ல 16 ஆகஸ்ட் 1946ஆம் நாளன்று தான் முஸ்லிம் லீக் நேரடி நடவடிக்கை நாளை அனுசரித்தது. கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா லின்லித்தோ பிரபு காலத்துல தான் கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியாவிற்கு வருகை தந்தது. சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார்? சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்ட ஆண்டு
ஆப்ஷன்ல பாருங்க 1939ஆம் ஆண்டு நீக்கப்பட்டார். மகாத்மா காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி என எந்த நிகழ்வின் போது அழைப்பு விடுத்தார்? இவர் ஒரு நிகழ்வின் போதுதான் காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என அழைப்பு விடுப்பார். அது எந்த நிகழ்வு? ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்பது சரியான ஒன்று. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? ஆப்ஷன்ல 1806 ஜூலை 10 அன்று வேலூர் புரட்சி வெடித்தது. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? அமிர்தசரஸ்ல ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா சைபுதீன் கிச்லு என்பவர் தான் கைது செய்யப்பட்டார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை யார் நிறுவியது? 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள். இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு எங்கே நடைபெற்றது? இந்திய தேசிய காங்கிரசின் 3வது மாநாடு அமர்வு பாத்தீங்கன்னா எங்கே நடைபெற்றது? ஆப்ஷன்ல 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் யார்? நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறை சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியவர் டூடு மியான் அவர்கள். தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது? தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர் மின்சக்தி திட்டம் ஆப்ஷன்ல எந்த திட்டம் பாத்தீங்கன்னா மேட்டூர் நீர் மின்சக்தி திட்டமாகும். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எது? அதிக அளவில் பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் தான் அதிக அளவில் காடுகளின் பரப்பை கொண்டுள்ளது. கடைசி ஒன்று, கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எந்த ஆறு? ஆப்ஷன்ல பெரியார். பெரியார் ஆறு தான் பாத்தீங்கன்னா அரபிக்கடலில் கலக்கும் ஆறாகும். தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் எது? ஆப்ஷன்ல பாருங்க தீபகற்ப பீடபூமியின் மிக உயர்ந்த சிகரம் ஆனைமுடி என்பது சரி. இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடாகும்? உலக பரப்பளவுல இந்தியா பரப்பளவுல எத்தனையாவது பெரிய நாடாகும்? இதுல இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி எது? பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி பழைய அப்படிங்கிறப்ப பாங்கர் தான் சரியான விடையாகும். எந்த காடுகள் நறுமண திரவியங்கள் வார்னிஷ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசன திரவியங்களை அளிக்கின்றன? எந்த வகையான காடுகள்? எந்த வகையான காடுகள் நறுமண திரவியங்கள் வார்னிஷ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றன? அது எந்த வகை காடுகள் பாருங்க அயன மண்டல இலையுதிர் காடுகள் தான் நறுமண திரவியங்கள் வார்னிஷ் சந்தன எண்ணெய் மற்றும் வாசனை திரவியங்களை அளிக்கின்றன. யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது எது? யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாதது ஆப்ஷன்ல 11 உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல நீலகிரி என்பது ஒரு அங்கமாக இல்லாததாகும். கரிசல் மண் என்னவெனவும் அழைக்கப்படுகிறது? கரிசல் மண் என்னவெனவும் அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல கரிசல் மண் பருத்தி விளைய ஏற்று மண், அதனால இது பருத்தி மண் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது. நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நால்கோ என்று அழைக்கப்பட்ட தேசிய அலுமினிய நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ல 1981ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு எந்த இடத்தில் வெளியிடப்பட்டது?
இந்தியாவின் முதல் அஞ்சல் வில்லை 1852ஆம் ஆண்டு எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கராச்சியில் வெளியிடப்பட்டது. இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் என்ன? இந்தியாவின் முக்கியமான இறக்குமதி பொருளாக உள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் என்பது சரி. தேசிய நீரியல் நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய நீரியல் நிறுவனம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா புதுடெல்லியில் அமைந்துள்ளது. அடுத்தது, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்னும் நூலை எழுதியவர் யார்? இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் என்ற நூலை எழுதியவர் Who wrote the book India Wins Freedom? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்பது சரியான விடை. கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்? எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார்? When was Kattabomman hanged by the British? ஆப்ஷன்ல அக்டோபர் 1799ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம். ரவீந்திரநாத் தாகூரின் பரிந்துரையின்படி கொண்டாடப்படும் வங்கப் பிரிவினை தினம் On the suggestion of Rabindranath Tagore, the date of partition of Bengal was celebrated as ராக்கி பந்தன் டே, அதாவது ராக்கி பந்தன் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பூனா சர்வஜானிக் சபாவை நிறுவியவர் யார்? பூனா சர்வஜானிக் சபாவை நிறுவியவர் யார்? ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ரானடே அவர்களால் நிறுவப்பட்டது. அடுத்த ஒன்று, கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்திய தேசிய இயக்க நிகழ்வுகளை சரியாக வரிசைப்படுத்துக. ஆப்ஷன்ல பாருங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கத்தின் தோற்றம், சைமன் குழு, தன்னாட்சி இயக்கம், அமைச்சரவை குழு. இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1885ஆம் ஆண்டு, சைமன் குழு 1927, தன்னாட்சி இயக்கம் 1916, அமைச்சரவை தூதுக்குழு 1946ஆம் ஆண்டு. இதன்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸின் தோற்றம் 1, அடுத்தது உங்களுக்கு தன்னாட்சி இயக்கம் 1916, அடுத்தது சைமன் குழு 1927, 1946ல் அமைச்சரவை தூதுக்குழு வந்தது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால் வழங்கப்பட்டது? வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் எந்த விவசாயிகளால்? அது பர்தோலி விவசாயிகளால் வழங்கப்பட்டது. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும். ஆப்ஷன்ல வேவல் திட்டம், மவுண்ட் பேட்டன் திட்டம், அமைச்சரவை தூதுக்குழு, சிம்லா மாநாடு. இதுல வேவல் திட்டம் இந்தியாவுக்கு ஒரு சுதந்திரத்தை வழங்கணும்னு அதை பரிசீலிப்பதற்காகத்தான் சிம்லா மாநாடு 1945 ஜூன்ல நடத்தப்பட்டது. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1947. அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழு 1946, வேவல் 1945, மவுண்ட் பேட்டன் 1947, அமைச்சரவை தூதுக்குழு 1946, சிம்லா மாநாடு. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ல எப்படி பாருங்க, ஆப்ஷன் சி தான். வேவல் திட்டம் முதல்ல கொண்டு வந்தாங்க, அதை விவாதிக்க சிம்லா மாநாடு, அமைச்சரவை தூதுக்குழு, அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம். ஆப்ஷன் பி சி 1432 தான் சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்தில் இருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார். அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அப்பட்டம் வழங்கிய மன்னர் யார்? அப்பொழுது பாரதியின் வயது என்ன? ஆப்ஷன்ல பாருங்க, எட்டயபுரம் மன்னரால் பாரதிக்கு அப்பொழுது பார்த்தீங்கன்னா 11 வயதில் பாரதியாருக்கு வழங்கப்பட்டது பாரதி என்ற பட்டம். தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு? 1916ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1944இல் காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் யார்?
1944 காந்திய திட்டத்தை உருவாக்கியவர் ஆப்ஷன்ல ஸ்ரீமன் நாராயணன் என்பவராவார். பூர்ண ஸ்வராஜ் எப்போது அறிவிக்கப்பட்டது? when was பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர்டு? பூர்ண சுயராஜ்யம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1930 அன்று அறிவிக்கப்பட்டது. கீழ் காண்பவனவற்றில் எது இந்தியாவில் நடந்த முதல் சத்தியாகிரக இயக்கம்? இதுல முதல் சத்தியாகிரக இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சம்ரான் சத்தியாகிரகம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி காந்தியின் முதல் சத்தியாகிரக போராட்டமாகும். காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது? காந்தியடிகளின் உப்பு சத்தியாகிரக போராட்டம் தண்டி யாத்திரை எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 மார்ச் 1930 தொடங்கப்பட்டது. ஈவே ராமசாமி 1924 ஆண்டு வைக்கம் என்னும் இடத்தில் எதற்காக போராட்டம் மேற்கொண்டார்? வைக்கம் இடத்துல எதிர்ப்பு பண்ணாருன்னா கோவில் கருவறைக்குள் ஈழவர்களை அனுமதிக்கும் போராட்டம் தான் வைக்கம் போராட்டமாகும். 1784 ஆண்டு வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் யார்? வங்காள ஆசிய சங்கம் நிறுவ காரணமானவர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவராவார். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி அவர்கள் என்பது சரியான விடை. 1927 ஆண்டு காந்தியடிகள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த பொழுது மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் காந்தியடிகள் சந்தித்து தனது சமூக நலத்திட்டங்கள் பற்றி கலந்துரையாடினார். இது பற்றிய விவரத்தை காந்தியடிகள் எந்த பத்திரிகையில் வெளியிட்டார்? முத்துலட்சுமி அம்மையார் காந்தியடிகளை சந்திக்கிறாங்க, அவங்க சமூக நலத்திட்டங்களை சொல்றாங்க. இதை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில், யங் இந்தியா இதழில் காந்தியடிகள் வெளியிட்டார். மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தின் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு என்ன? மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தின்படி மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் நேரடி தேர்தல் நடைபெற்ற ஆண்டு 1920 ஆண்டு. எப்போது ஈவே ராமசுவாமி பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்? நம்ம 25 நேதை பார்த்துருப்போம். ஆப்ஷன் படி இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். 1926 கடைசி ஒன்று. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. யாரால்? பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக இவரால் ஆக்கப்பட்டது. ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர்களால் தான் பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அதாவது அமுல் எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும்? ஆனந்த் பால் பண்ணை தொழிலகம் அமுல் எந்த துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இது கூட்டுறவு துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. கூட்டுறவு துறை என்பது சரி. இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை மகர்ஷி கார்வே எந்த ஆண்டு புனேவில் தொடங்கினார்? இந்தியாவின் முதல் மகளிர் பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் மகர்ஷி கார்வே. அவர் எந்த ஆண்டு புனேவில் இந்த பல்கலைக்கழகத்தை தொடங்கினார்? ஆப்ஷன்ல 1916 ஆண்டு. புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் எது? புகழ்பெற்ற சிந்திரி உரத் தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷன்ல ஜார்க்கண்ட் என்பது சரியான விடை. மக்களாட்சியின் முதுகெலும்பாக உள்ளது எது? ஆப்ஷன்ல பாருங்க, மக்களாட்சியின் முதுகெலும்பாக உள்ளது எது? ஆப்ஷன்ல அரசியல் கட்சிகள் தான் மக்களாட்சியின் முதுகெலும்பாக உள்ளது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு எங்கே நிறுவப்பட்டது? இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 ஆண்டு எங்கே நிறுவப்பட்டது? அது நிறுவப்பட்ட இடம் டார்ஜிலிங் என்பது சரி. உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த வயது வரை பதவியில் இருப்பார்? ஆப்ஷன்ல பாருங்க, 62 வயது வரை. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி பார்த்தீங்கன்னா 65 வயது வரை பதவியில் இருப்பார். எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷன்ல
அசாம் என்பது சரியான விடை. மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யார்? மத்திய வெளியுறவு அமைச்சர் பதவியை வகித்த முதல் பெண் யாருன்னு பாருங்க, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள். விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை? விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை ஆகும்? இது பார்த்தீங்கன்னா நிலநடுக்கம் வரும்பொழுதான ஒத்திகை தான் விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்ற ஒத்திகையாகும். பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு எது? பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் சட்டப்பிரிவு ஆப்ஷன்ல சட்டப்பிரிவு 16 தான் பொது வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு அளிக்கும் பிரிவாகும். எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பிரிவுகளாக பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் என்பது சரி. சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் முதலில் வாதுரைத்தார்? சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் முதலில் வாதுரைத்தார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஏவி டைசி. எது ஒன்று மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று? ஆப்ஷன்ல பாருங்க, எந்த கனிமம் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமம் ஆகும்? ஆப்ஷன்ல மைக்கா என்பது சரியான விடை. எதிர்க்கட்சி தலைவர் எந்த அந்தஸ்தை கொண்டிருப்பார்? யாருக்கு இணையான அந்தஸ்தை கொண்டிருப்பார் எதிர்க்கட்சி தலைவர்? ஆப்ஷன்ல கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பவர் எதிர்க்கட்சி தலைவராவார். அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் யார்? அறுவை சிகிச்சை செயல்முறை குறித்த விளக்கிய முதல் இந்தியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்ருதர் என்பது சரியான விடை. சுனாமி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சுனாமி என்ற சொல், இங்க நிலநடுக்கம் சுனாமி எல்லாம் அடிக்கடி வரும், ஜப்பானிய சொல் என்பது சரியான விடையாகும். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷன்ல இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, சேரன் செங்குட்டுவன் ஆவார். சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார்? சந்திரகுப்த மௌரியர் அரியணையை துறந்து எந்த சமண துறவியோடு சரவண பெலகுலாவுக்கு சென்றார்? அந்த சமண துறவி யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்ரபாகு என்பது சரியான ஒன்று. கீழ் காண்பவனவற்றில் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? கீழ் காண்பவனவற்றில் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல் கல்வெட்டாகும். பாமணி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் யார்? பாமணி அரசுல சிறந்த மொழியறிஞர் கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன்ல சுல்தான் பெரோஸ் என்பது சரியான விடை. யார் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்? மம்லுக் அடிமை வம்சம் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான ஒன்று. சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு யார்? சாம்பாஜியின் தினசரி வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்திய அவருடைய குரு கவி கைலாஸ் என்பது சரியான விடை. அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் ஆப்ஷன்ல ஆதி சங்கரர் என்பது சரியான விடை. பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் ஆப்ஷன்ல ராமானந்தர் என்பது சரியான விடை. கீழ்காணும் பாண்டிய அரசர்களும் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? இவர்தான் களப்பிரர் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார் அந்த பாண்டிய அரசன். இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, கடுங்கோன் என்பது சரியான ஒன்று. கீழ் காண்பவனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது?
சோழர் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அழகாக உள்ளது ஊர் என்பது சரியான விடை. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஆப்ஷன்ல பாருங்க. தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம்? ஆப்ஷன்ல வேலூரில் காணலாம் என்பதுதான் சரியான விடை. கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது? ஆப்ஷன்ல பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டது என்று அறியப்படுகிறது. இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் பாரசீக கட்டட முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷன்ல பாபர் என்பது சரியான விடை. கீழ் கண்டவைகளுள் தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? இங்கதான் அவர் ஒரு கோட்டையை கட்டி போர் புரிவாரு. அது பாத்தீங்கன்னா தொடர்புடைய பகுதி ஓடாநிலை என்பது சரியான விடை. கண்டிப்பா இந்த வீடியோ பதிவு உங்க ரிவிஷனுக்கும் ஸ்டடீஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறோம். தேங்க்யூ ஆல்.